வணக்கம், பவானி கவுண்டோட சேனல்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 HP HTP பம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தோப்பு ஐட்டம் செய்வாங்க, தென்னந்தோப்பு, பாக்கு, வாழை, இந்த மாதிரி தோப்பு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மிஷினுங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் மாடல், லேடிஸ் கூட அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த இன்ஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 HP GT சக்தி இன்ஜினுங்க. இது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இது ஓடுங்க. இதில் வந்து பம்போட அவுட்புட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சிங்கிளாக போட்டோம் அப்படின்னா 600 அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம். 2 பேர் அடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. 2 பேர் ஒரே டைமில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 300 அடி போட்டோம்னா மொத்தம் 600 அடி. 2 பேர் 300 அடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது ஃபீல்டில் போய் எந்த அளவுக்கு அவுட்புட் ப்ரெஷர் வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இந்த GT சக்தி HTP பம்போட ப்ரெஷர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்பீடு நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கலாம். நம்ம பாக்கு தோப்பு இந்த மாதிரி வச்சுருக்கிற தோப்பு ஐட்டத்துக்கு எல்லாமே ரொம்பவுமே ஈஸியாக அடிச்சுக்கலாம். அது வெயிட் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓஸ் மட்டும் ஒரே டைமில் 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி தான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 அடி 22லேருந்து 25 அடி வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி போகும். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுங்கிறது பார்த்துருப்போம். இது வந்து பார்த்துட்டுனா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் மாடலுங்க. இந்த ஹோஸ் ரீல் எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும். நம்ம பழைய மாடல் பார்த்துட்டு இந்த ஹோஸ் ரீலில் இருக்காது, நம்ம ஹோஸ் தனியாக சுற்றி வச்சுக்கிற மாதிரி தான் வரும். அதனால் ஹோஸ் நிறைய டேமேஜ் ஆகுது கம்ப்ளைண்ட். அதுக்கு தான் இப்போ நம்ம லேட்டஸ்ட் மாடலில் வாங்கியிருக்கு. தோப்பு ஐட்டம் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேவை இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.